சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் முருகப்பெருமானுடைய அவதார நாள் வைகாசி விசாகம் வருது. 9ஆம் தேதி வருது. 8ஆம் தேதியே முதல் நாளே விசாக நட்சத்திரம் தொடங்கிடுது. சில இடங்கள்ல முதல் நாள் சாயந்தரம் அபிஷேகம் அப்படி இருக்கும், சில இடங்கள்ல அடுத்த நாள் காலையில இருக்கும். நீங்க போற கோவிலுக்கு எந்த நேரத்துல சிறப்பு பூஜை அபிஷேகம் நடக்குது அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. ஆனா முதல் நாளே விசாக நட்சத்திரம் தொடங்குது. இன்னைக்கு வைகாசி விசாகம் பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். முருகப்பெருமானுடைய அவதார நாள். இந்த கலியுகத்துல நம்ம எல்லாரும் கலியுகத்துல தான் இருக்கோம் இல்லையா? கலியுகம்னா என்ன தெரியுமா? 4 யுகங்கள் இருக்கு. இந்த 4 யுகங்கள்லயே கலியுகம் ஏன் அதை கலியுகம்னு சொல்றோம்? கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முழுக்க 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 கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். முழுக்க முழுக்க கெட்டவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நாமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. கலியுகத்துல எல்லாமே கெட்ட விஷயங்கள், எல்லாரும் கெட்டவர்கள். இவங்களுக்கு நடுவுல நல்லவர்கள் வாழ்றதுன்றது எவ்வளவு கஷ்டமான காரியம். அதற்காகத்தான் முருகப்பெருமான் கலியுக வரதனாக நம்மை காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். கலியுகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அவதார நாள் தான் வைகாசி விசாகம். முருகப்பெருமான் எப்படி அவதாரம் செய்தான் அப்படின்றத கச்சியப்பர் ரொம்ப அழகா பாடுறார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்புதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் உதித்தனன் உலகம் உய்ய. முருகப்பெருமான் எதற்காக அவதாரம் செய்தான்? இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காக. உலகம் உய்ய. பிறந்தான்னு சொல்லல, உதித்தான். நம்ம காலையில சூரியன் வந்த உடனே சூரியன் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஏற்கனவே இருக்கு, உலகத்துல இன்னொரு பக்கத்துல இருக்கு, இப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது மாதிரி முருகப்பெருமான் எப்போதும் இருக்கக்கூடியவன். சூரபதுமனை வதம் செய்வதற்காகவும் கலியுகத்தில் நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காகவும் இப்போது வந்திருக்கிறான் அப்படின்றதுக்காக தான் உதித்தனன் அப்படின்னு சொன்னார். வைகாசி விசாகம் அன்றைக்கு முருகப்பெருமான் அவதாரம் செய்தான். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகளாக அவதாரம் செய்தவன் முருகப்பெருமான். வைகாசி விசாகம் அன்னைக்கு கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். எப்பவுமே ஒவ்வொரு தெய்வத்தையும் அவர்களுடைய அவதார நாளில் வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு சிறப்பான பலன்களை தரும். அதனாலதான் ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் நமக்கு வச்சாங்க. விநாயகர் சதுர்த்தி, அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய அவதார நாளில் நிச்சயமாக நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் முருகன் பாடல்கள் தெரியுமோ, கந்தர் அலங்காரம் படிங்க, கந்தர் அனுபூதி படிங்க, திருப்புகள் சொல்ல தெரியும்னா திருப்புகள், எங்களுக்கு நிறைய திருப்புகள் தெரியும் அப்படின்னா திருப்புகள் படிங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க. இது எதுவுமே தெரியாது அப்படின்னா முருகா முருகான்னு சொன்னாவே போதும். ஏன்? விழுக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் அருணகிரியார். முருகா அப்படின்னு கூப்பிட்டாவே மும்மூர்த்திகளையும், முகுந்தனையும் ருத்ரனையும் கா என்கிற பிரம்மனையும் அவர்களுடைய துணைவியரையும் சேர்த்து வணங்கிய பலன் கிடைக்கும் என்பதால் தான் விழுக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் என்றார் அருணகிரியார். வைகாசி விசாகம் அன்றைக்கு முருகப்பெருமானை நாம் மனம் உருகி வழிபாடு செய்கிற போது எதிரிக்கும் கருணை காட்டி அந்த தெய்வம் சூரபதுமனை கொல்லல, சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கருணா மூர்த்தி நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார். வைகாசி விசாகம் அன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்து பயன்பெறுவோம். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.